ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்திருக்கு பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்லேருந்து அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். இது எப்படி பிடிக்கிறது? இதுதான் இது வந்து பாத்ரூம் எல்லாம் கழுவுறது ஃப்ரெண்ட்ஸ். ரொட்டேட் பண்ணுற ப்ரஷ், க்ளீனிங் ப்ரஷ். இதுக்குள்ளே இது வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே இன்னமும் இருக்கே, கம்பி மாதிரி இருக்கா? அது நீட்டிக்கிறது போல. நீட்டிக்கிறதா? என்னமோ இருக்கு. இது என்னன்னு 2 ரொட்டேட் ப்ரஷ்ஷு. ஆமாம் 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 ஆமாம், இதுவும் அதே தான். 2 இது. ஆமாம், இதுவும் அதே தான். மல்லிகை நமக்கு 2 தேவைப்படுதா? 2 ப்ரஷ். இது வந்து ப்ரைஸ் வந்து 200 200 ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ப்ரெஷ்ஷாக வாங்கினா 100 ரூபாயா இருக்கும். ஒரு ப்ரெஷ்ஷை ஆர்டர் பண்ண முடியல, அதனால தான் 2 ஆர்டர் பண்ணோம். இதுதான் அந்த முடியெல்லாம் எடுக்கிறது. பாத்ரூமில் முடியெல்லாம் தலை குளிச்சுட்டு முடி கிடந்துச்சுன்னா அதெல்லாம் எடுக்கிறது. இது எப்படி எடுக்கிறது தெரியல. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, இங்கே இருங்க ரொட்டே இதாகுது. இந்த இப்படி எந்த பக்கம் வேணாலும் வளைச்சிட்டு விளக்கிக்கேன். இது கழுவிக்கலாம், இப்படி வேணாலும் கழுவிக்கலாம், இப்படி வேணாலும் கழுவிக்கலாம். இந்த பாத்ரூமில் குளிச்சுட்டு வர்ற முடியெல்லாம் இந்த இதில் தண்ணி போகிற அந்த ஓட்டையில் கிடந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கலாம், எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். எடுத்து வாஷிங் டிஷ்ஷில் போட்டுக்கலாம். இதில் தட்டில் வேணால் போட்டு சாப்பிட்லாம். தட்டில் நீ போட்டு சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? இது 2 200 ஒன்றா வாங்கலாம் 100 ரூபா. ஆனால் ஒன்றா வாங்க முடியாது, 2ஆக தான் ஆர்டர் பண்ண சொன்னாங்க. அதனால தான் 2 ஆர்டர் பண்ணோம். ஃப்ளிப்கார்ட்டா? நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்கள். பாத்ரூம் கழுவுறதுக்கு நம்ம பெரிய பெரிய ப்ரஷ்ஷெல்லாம் உள்ளே நுழைய மாட்டேங்குது. இதுனா நல்லா வளைச்சி உள்ளே நுழைச்சி எல்லாமே நீட்டாக கழுவலாம். எது அந்த சிங்க் மாதிரி இருக்குமே அதையே கழுவுறதா? சிங்க், ஆமாம். நம்ம இந்த லெட்டின் போகிறோம்ல, அதையே கழுவலாம். அது கழுவுறது தான் இது. அது கழுவிக்கலாம். பாத்ரூமில் வெளியிலையும் இந்த சோப்பு தண்ணியில் டைல்ஸ் கல், அதையும் இப்படி தேய்ச்சி கழுவிக்கலாம். ப்ரஷ் தானே. இந்த நீங்கள் இதுக்கு போடுற ப்ரஷ் மாதிரி இருக்குது, ஷூவுக்கு. ஆனால் குட்டையாக தான் இருக்குது, பரவாயில்ல. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படியே முடியெல்லாம் எடுத்துக்கலாம். பூச்சி கீச்சி தவக்கலை இருந்தால் கூட இப்படியே எடுத்துக்கலாம். தவக்கலை சைஸ் அது சரியாக இருக்குமா? தவக்கலை நம்ம கையில் பிடிக்க முடியாது, இப்படி எடுத்து பிடிச்சிக்கலாம். தவக்கலை தான் பாத்ரூமில் இருக்குது ஒவ்வொருக்கா. எப்படியோ வந்துடுது தவக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டியை பார்த்தேன், குட்டி தூண்டு குட்டி. என்ன நினச்சோங்களா? அது ஒன்றும் பண்ணல, நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து அடிச்சிட்டேன். தூண்டு எப்படி வருதுன்னு தெரியல. தவக்கலை குஞ்சாதும் போடும் போல. அந்த சின்ன பாத்ரூம் சிங்க் ஓட்டை இருக்குல்ல, குளிக்கிறது தண்ணியெல்லாம் போதில்ல, அது வழியே வருது. அதுதான் ஓப்பன் ஆகுது. அது ஜன்னல் அந்த இது வச்சிருக்கோமே அதுலேயும் வரும். இது 2ல் தான் ஓப்பன். அப்புறம் அது ஓப்பன் இல்லைன்னா நாரி போயிடும். ஹலோ வலிக்கணும் மம்மி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இரவு நேர வணக்கம். சனிக்கிழமை இரவு நேர வணக்கம். வாங்க நைட்டுக்கு என்ன டின்னர்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு இங்கிட்ட கொதிக்குது. சிக்கன் குழம்பு சூடு பண்ணியிருக்கேன், மத்தியானம் வச்சது. அது கொஞ்சம் சூடாகட்டும்.
இங்கிட்டு தோசை. அதுக்கு நம்ம இங்கே கிளம்பிருக்கீங்க? எங்கேயும் கிளம்பல, மாத்திரை வாங்க போகணும் இங்கே மெடிக்கலுக்கு. இதில் ஆனியன் போடுறேன் பாருங்க, ஆனியன் தோசையாட்டம். எனக்கு சிக்கன் தொட்டுக்க பிடிக்கல, அதனால ஆனியன் தோசை எனக்கு. ஆனியன் தோசை. ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க, இங்கே பாருங்க, ஆனியன் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். இது போட்டு சாப்பிட்டா தொட்டுக்கவே வேண்டாம், நல்லா இருக்கும். ஆனியன் தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் பொடி இருக்குல்ல, அந்த பொடி கூட திரிக்கலாம். ஆனால் எனக்கு காரம் வேண்டாம், அதனால காரம் வேண்டாங்கிறதுனால தான் சிக்கனை தொட்டுக்கல. மட்டன் ஒத்துக்குதா உங்களுக்கு? மட்டனும் இப்போ ஒத்துக்கல, வயசாக அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது, டைஜஷன் ஆக மாட்டேங்குது. முட்டை பரவாயில்ல. அப்போ நீங்கள் முட்டை தான் சாப்பிடணும். முட்டை பரவாயில்ல. ஆனியன் நல்லதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் தோசை ஊற்றி சாப்பிட்டா நல்லாவும் இருக்கும், வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஹோட்டல் எல்லாம் ஆனியன் தோசை எப்படி இருக்குன்னு தெரியல, நான் சாப்பிட்டதே இல்லை. கொஞ்சம் தான் போடுவாங்க. கொஞ்சம் தான் போடுவாங்க. ரவை போடுறாங்களா? ரவை தோசை எப்படி சாப்பிட்றோம்? ரவை என்ன ரொம்ப போடுறாங்க, கம்மியாக தானே போடுறாங்க. அது மாதிரி தான் ஆனியன் தோசை. ஆனியன் தோசை இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதே இல்லை. ஆனியன் தோசை சாப்பிட்ருக்கோம், மற்றதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஆனியன் தோசை சாப்பிட்டது இல்லை. எப்படி இருக்கும்? இவ்வளோ பெருசாக வெங்காயம் நறுக்கி போடுவாங்களா? இவ்வளோ பெருசாக வெங்காயம் நறுக்கி போட மாட்டாங்க, குட்டி குட்டியாக. இவ்வளோ பெருசாக போட்டால் என்ன ஆகுறது, கனம் கூடலில் இருக்கும். ஆமாம், ஆனால் ஆனியன் தோசையை கொஞ்சம் கனமாக தானே ஊற்றுவாங்க. இல்லை, இன்னும் சின்னமாக நறுக்குவாங்க. மலைச்சாரல் மாதிரி தூயோட நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இதில் நெய் ஊற்றி மிளகா பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், தொட்டுக்கவே வேண்டாம். இது மேலே இதோட மிளகாத்தூள், இது பொடி, இட்லி பொடி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போச்சு, நல்லா போச்சு. என்னென்ன பண்ணீங்க? இன்னைக்கு பிரியாணி காலையில், மத்தியானம் வெள்ளை ரைஸ் வச்சு அந்த சிக்கன் குழம்பே வச்சுக்கிட்டாச்சு. ஒரு நிமிஷம். மத்தியானம் வெள்ளை ரைஸ் வச்சு சிக்கன் குழம்பே வச்சுக்கிட்டாச்சு. சரி. இப்போ நைட்டுக்கு தோசை சிக்கன் குழம்பு. அப்புறம் நாளைக்கு சண்டே. நாளைக்கு காலையில் என்ன பண்ணுறதுங்க? மாவு இருக்கு, இட்லி மாவு இருக்கு. அவனுக்கு என்னென்ன கவலையோ, உங்களுக்கு காலையிலுக்கு என்ன பண்ணுறது, நைட்டுக்கு என்ன பண்ணுறது. வேளாவெளிக்கு சமைக்கிற கவலை தான் பாதி. என்னத்தடா டெய்லி சமைக்கிறோம் அப்படின்னு. சாம்பார் வச்சாலும் போர் அடிக்குது, புளிக்குழம்பு வச்சாலும் போர் அடிக்குது. மாற்றி மாற்றி தானே பண்ணுறீங்க? பொரியல் மாற்றி தான் பண்ணுறேன். இருந்தாலும் யோசிக்க வேண்டியதாக இருக்கு, இதுக்கு வேறு யோசிக்க வேண்டியதாக இருக்கு. மனுஷன் எதுக்கோ யோசிக்கிறேன், அப்புறம் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமாம், இதுக்கு வேறு யோசிக்க வேண்டியது. டெய்லி இட்லி தோசையை ஊற்றினாலும் போர் அடிக்குது. சப்பாத்தி, பூரி, பொங்கல், தக்காளி தோசை இப்படி போட வேண்டியதா. லேடிஸ்க்கு இந்த வேலையே சரியா இருக்கு. இதுக்கு நம்ம ஏதோ தக்காளி ஏதோ வாங்கியிருக்கீங்க போல. ஆமாம், தக்காளி எனக்கு சந்தையில் அன்றைக்கி 1 கிலோ 25 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னைக்கு 1 கிலோ 30 ரூபா. இங்கே காட்டுங்க. 1 கிலோ தக்காளி 30 ரூபா. மீடியம் சைஸா? ஆமாம், இது 2 பெருசு, நானாக தான் எடுத்தேன்.
மீதி எல்லாம் இதெல்லாம் சைஸ் சின்ன. தக்காளி தீந்துச்சா? ஆமாம், தக்காளி தீந்துச்சு. சந்தைக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. அது வரைக்கும் தக்காளி போடாம குழம்பு வைக்க முடியும். ஆமாம். 2 தோசை வெறும் தோசை ஊற்றிக்கலாம். உனக்கு வேணுமாடா தோசை? சாதம் இருக்கு. நீங்கள் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலையா? இன்னைக்கு செடிக்கெல்லாம் நான் ஊற்றலை, நீ தானே ஊற்றுன. இங்கிட்டு ஊற்றுனீல்ல போதும். இங்கிட்டு பின்னாடி இருக்குது, நான் ஈரமாக தான் இருக்கு, அதனால போதும். அது 2 நாளைக்கு ஒரு கதை ஊற்றுறோம் நான். ஆமாம், சிக்கன் குழம்பு ரொம்ப கெட்டியாக போச்சு. பரவாயில்ல, உனக்கு தானே போதும். அப்புறம் இதை முடிச்சுட்டு விளக்கி போட்டுட்டு விளக்கு திரி மாற்றிட்டு ஆமாம் தூங்க வேண்டியதான். தூங்கணும். இப்போ லெமன் வச்சு துடைக்கிறது இல்லையா மம்மி அடுப்பை? துடைக்கணும். லெமனை போட்டுட்டு அந்த துண்டை வச்சு துடைக்க வேண்டியதான். என்ன இப்போ அது ரொம்ப அழுக்கா இருந்தது, இப்போ ரொம்ப அழுக்கா இல்லை. இப்போ ரொம்ப அழுக்கா இல்லை. வாரத்தில் 1 நாள் லெமனை போட்டு துடைச்சா போதும், சூப்பராக இருக்கும். அடுப்பு துருவம் வராது. லெமனை போட்டோம்னா துரு வராது. நைட்டு டின்னர் ரெசிபி. நைட்டு டின்னர் இதான் சாதம். சாதம் இன்னைக்கு குக்கரில் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு குக்கரில் வச்சேன் சாதம். எனக்கு மட்டும்தான், அதனால கொஞ்சம் விட்டு குக்கரில் வச்சேன். அவனுக்கு பிரியாணியே இருந்துச்சு. இது வந்து சிக்கன், எனக்கு தோசை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.